கூட்டணி உடைக்கணும்ன்றது இல்லை, கூட்டணியை விட்டு வெளியேறணுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க என்னைக்கே வந்துட்டாங்க. நான் உறுதியாக சொல்லுகிறேன், எந்த காலத்திலும் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இப்படித்தான் சொல்லியிருக்காரு தவிர எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லவில்லை. இது அவர்களுக்கு புரியும், அந்த சூட்சுமம் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது கூட்டணி முடிவை எடுத்தாலும் அதில் சுயநலம் இருக்காது. திமுக எப்பொழுது கூட்டணி முடிவை எடுத்தாலும் அதில் குடும்ப நலனும் சுயநலனும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு கத்துக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு எந்த அரசியலும் இப்போ தெரியாதவர்கள். கடைசி வரை மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அம்மாவிடத்தில் இப்படித்தான் இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று தந்தோம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அங்கீகாரம் பெற்று தந்தோம். அங்கீகாரம் மட்டுமல்ல, அமைச்சரவையில் இடமும் பெற்று தந்தோம். இவர்கள் செய்வார்களா? நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு அஇஅதிமுகவிலிருந்து சிட்கோ சீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் 2019 பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணி கட்சிகளை ஒரு ஏமாற்று வித்தையாக, ஒரே ஒரு கொள்கை தான் இது, கொள்கை கூட்டணி என்று சொல்வார்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மோடி என்ற ஒற்றை எதிர்ப்பை சொன்னால் தமிழ்நாட்டில் வாக்குகளை அறுவடை செய்து விடலாம். அதை மட்டுமே நம்பி திமுக இந்த கூட்டணி கட்சிகளை அந்த ஒற்றை பிம்பத்தின் கீழ் அப்படியே ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. 2019, 21, 24 இப்படி வந்துட்டாங்க. ஆனால் இதோட 29 தான் அந்த எதிர்ப்பு. இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இது கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை, மக்கள் விரோத போக்கினை, அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கே உண்டான கொள்கையில் கூட இந்த அரசு முரண்பட்டு நிற்கிற பொழுது எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தது பாராளுமன்ற தேர்தலுக்காக. இப்பொழுது வர இருப்பது சட்டமன்ற தேர்தல். நிச்சயமாக வெளியே வருவார்கள். அதனுடைய ஆரம்ப கட்டம்தான் இப்பொழுது. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கள்ளக்குறிச்சியிலே அத்தனை பேர் விஷசாராயம் அருந்தி மரணம் அடைந்த போது கூட ஒரு போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து ஒரு நார்மலாக, ரொம்ப விக்ரஸாக இல்லாமல் நடத்திட்டு விட்டாங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே மது ஒழிப்பு மாநாடு 5 லட்சம் பேரை திரட்ட போகிறேன்னா அதே இடத்துல செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, அவர்கள் இன்றைக்கு விக்ரஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வரணும், நம்ம ஒரே நேரத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எதிர்பார்க்க அவங்க பல விஷயங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு வேங்கைவல் விஷயம், ஏன்னா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாட்டில் மக்கள் பிரதிநிதி வீட்டில் தான் உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கும். ஒரு வறுமையின் விளிம்பில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் வீட்டில் வேலைக்கு விட்றாங்க. சாப்பாடெல்லாம் கஷ்டத்தில் படிக்க வைக்க முடியாமல் தானே விட்றாங்க. அந்த இடத்துலையே அந்த பெண் பிள்ளைக்கு பாலியல் தொல்லை தந்து, அது சிகரெட்டு சூடு எடுத்து வைக்கக்கூடாத இடத்துலலாம் அந்த சூடு வச்சு அந்த பிள்ளை சித்திரவதைப்பட்டு யாருமே நடவடிக்கை எடுக்கலை. இவங்க அதற்காக குரலும் கொடுக்கல. ஏன்னா கூட்டணி தர்மம்னு, அது என்ன தர்மமும் தெரில, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்ததை அல்லாமல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்த பிறகு அவர்கள் கைது செய்யப்படுகிறார். இல்லை சார், நான் கேட்குறது கூட்டணி உடைக்கலான்றதுக்கு அந்த நோக்கத்தில் இதில் திருமாவளவன் வந்துட்டாங்கன்னு கேட்குறேன். கூட்டணி உடைக்கணுன்றது இல்லை, கூட்டணியை விட்டு வெளியேறணுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க என்றைக்கே வந்துட்டாங்க. நான் உறுதியாக சொல்லுகிறேன், 2026 இப்பொழுது இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இருக்காது. சார், இவங்க இவ்வளவு துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன ஏற்பட்டிருக்கு? சார், அவர்களுடைய கட்சியின் தொண்டர்களே அவர்களை வெறுக்கிறார்கள்.
எதை செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாஜகவை ஒழிப்போம் என்று ஓட்டு கேட்டு விட்டீர்கள். அவர்களோடு எந்த காலத்திலும் ஒட்டோ இல்லை உறவோ இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது கூட இவர்கள் இந்த எதிர்ப்பை பதிவு செய்வதற்குண்டான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அந்த அறிக்கை நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும். அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், கலைஞர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எந்த காலத்திலும் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்படித்தான் சொல்லியிருக்காரே தவிர எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லவில்லை. இது அவர்களுக்கு புரியும், அந்த சூட்சுமம் தெரியும். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், எக்காலத்திலும் இது தமிழகத்தின் நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள். அவர் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் திமுகவிலிருந்து பதில் வரல. தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படை, எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வைத்து நடத்துவதற்கு எதற்கு அந்த துறைக்கு ஒரு மந்திரி என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படி அனைத்துமே நீங்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் வைக்கிறாங்க, மேயரே ஒப்பந்த அடிப்படையில் வைங்கன்னு கேட்குறாரு. இது எவ்வளவு கேவலமான ஒரு மோசமான ஒரு விமர்சனம். ஒரு அமைச்சர் கூட அவர் சார்ந்திருக்கிற மாவட்டத்திற்கோ தொகுதிக்கோ சென்று வாக்கு கேட்கிற நிலைமை இருக்காது. அந்த இடத்தில் நாம் போய் சிக்குவோம் என்று சொன்னால் நம்முடைய கட்சிகள் காணாமல் போய்விடும். இல்லை, இந்த பயம் தான் கூட்டணி கட்சிகள் வந்துருச்சு. உறுதியாக சொல்லுகிறேன். நான் ஏன் இது இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணி கட்சிகளை தன் கட்சியை விட பெரிதாக மதிக்கின்ற தலைவர்கள் ஒரு தமிழக அரசியலில் இருந்தார்கள் என்றால் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், இவர்கள் இருவரையும் மிஞ்சுகிற வகையில் இன்றைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி என்று வந்துவிட்டால் தன் சொந்த கட்சியை விட அந்த கூட்டணி கட்சிக்காக அதிகமாக உழைப்பார்கள் தொண்டர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த ரியல் பப்ளிக் மூவ்மெண்ட். இது ஒரு உண்மையான மக்கள் இயக்கம், சாதாரண அரசியல் கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். 1998 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது கூட்டணி முடிவை எடுத்தாலும் அதில் சுயநலம் இருக்காது. திமுக எப்பொழுது கூட்டணி முடிவை எடுத்தாலும் அதில் குடும்ப நலனும் சுயநலனும் கண்டிப்பாக இருக்கும். 1998 காலகட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் தற்காலிக பிரதமராக 13 நாட்கள் மட்டுமே வாஜ்பாய் இருந்தார்கள், திரு வாஜ்பாய் அவர்கள். அன்றைக்கு குஜரால் ஒரு பிரதமர், தேவகவுடா ஒரு பிரதமர், 6 மாதத்துக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு தேர்தல், இப்படி பல பிரதமர்கள் வந்தால் நாட்டின் பொருளாதாரம் நாசமாகிவிடும் என்று நம்முடைய அம்மா புரட்சி தலைவி அவர்கள் அந்த கருத்திலே கொண்டு அவர் விடுத்த திருக்குறளைப் போல 2 வார்த்தை சொன்னார். அதனால்தான் இன்றைக்கு பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி அகில இந்திய அளவில் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கி அவங்க எது வேணால் பொதுச் செயலாளரை காப்பாற்றினோம், அண்ணா திமுகவை அந்த கட்சியையே ஒரு அடையாளம் காட்டியவர் அகில இந்திய அளவில். நான் சொல்வது ஏதோ இங்கே இருக்கிறவர் சொல்லுகிறார்கள் தமிழக அளவில், கிடையவே கிடையாது. நம்முடைய அம்மா புரட்சி தலைவி அவர்கள், அவர் ஏபிள் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட், நிலையான ஆட்சி நல்ல பிரதமர் என்கின்ற கோஷத்தை புரட்சி தலைவி 98 வைத்த பிறகுதான் அழைக்காமலே மம்தா பானர்ஜி வந்தார், சந்திரபாபு நாயுடு வந்தார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்தார், நிதிஷ்குமார் வந்தார், பட்நாயக் வந்தார். உருவானது நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு கத்துக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு எந்த அரசியலும் இப்போ தெரியாதவர்கள். கடைசி வரை மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அம்மாவிடத்தில் இப்படித்தான் இருந்தார். ஏனென்றால் நீங்கள் 1000 ரத யாத்திரை சென்றிருந்தாலும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி 13 நாள் பிரதமரை 13 மாத காலம் பிரதமராக இருக்கிற அளவுக்கு கொண்டு போனவர் நம்முடைய புரட்சி தலைவி. அங்கேயும் தவறு நடந்த பொழுது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ராணுவத்தை அதை தட்டி கேட்டார், கேட்க மறுத்தார்கள். அதில் எந்த காலத்திலும் அம்மா அவர்கள் யாரிடத்திலும் கொள்கை ரீதியாகவோ அல்லது ஊழல் விஷயத்திலோ சமரசம் செய்து கொண்ட வரலாறே கிடையாது நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர். சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கூட்டணிக்கு யாரும் நெருங்கி வர மாதிரியே தெரியலையே சார். அதுதான் நான் ஏன் சொல்ல வரேன்னா, காங்கிரஸை உடைத்து கொண்டு வந்த வாடப்பாடி ராமமூர்த்தி, ராஜீவ்காந்தி காங்கிரஸ் என்று ஒரு கட்சி ஆரம்பித்து, ஒற்றை மனிதன், ஒற்றை எம்பி, அவருக்குரிய மரியாதையை கூட்டணி கட்சி என்கின்ற முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எ கேபினட் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம், அவருக்கு எவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தாங்க பாருங்கள்.
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று தந்தோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அங்கீகாரம் பெற்று தந்தோம். அங்கீகாரம் மட்டுமல்ல, அமைச்சரவையில் இடமும் பெற்று தந்தோம். இவர்கள் செய்வார்களா? இவர்கள் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இவர்களை வைத்து வெற்றி பெற்று விட்டார்கள். இப்பொழுது இந்த 22 வைத்து என்ன செய்யலாம் என்று ஒரே ஒரு விஷயம். இன்றைக்கு சிறுபான்மை கட்சியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய துணைத் தலைவர் 3 நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார். நிச்சயமாக உங்களோடு தான் வருவோம் என்று சொன்னார். நான் இந்த நேரத்தில் பெயர் சொல்ல விரும்பவில்லை. காரணம் கேட்ட பொழுது அவர் சொன்ன விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் சொன்னேன், ஆமாம், எனக்கு கூட அந்த விஷயம் தெரியும். என்னவென்று கேட்டால், பாசிச பாஜக, அக்டோபஸ் பாஜக என்றெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு 99 மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் பிஜேபியோடு போன உடனேயே அடுத்த நாள் மதிப்புக்குரிய அப்துல் லத்தீப், தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அப்துல் லத்தீப் அதிமுகவிலே அம்மாவை நோக்கி வந்தார். இப்தார் விருந்தில் கலந்து கொண்டார். பிஜேபி இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், இது எங்களுடைய கொள்கை என்று வந்தார். அடுத்த நாளே மதிப்புக்குரிய கருணாநிதி சொல்லுகிறார், 35 ஆண்டு காலம் திமுக உறுப்பினர் அட்டை இல்லாமல் திமுகவின் சொல்லப்போனால் கருணாநிதியினுடைய விசுவாசியாக இருந்த அப்துல் லத்தீப் வக்ஃப் போர்டில் 1 கோடி திருடி விட்டார் என்று சொன்னார். மனம் வெந்து 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 அவருடைய லாயட்ஸ் காலில் போய் அவருடைய வீட்டில் பார்க்கிற பொழுது அவர் சொன்னார், என்னை திருடன் என்று சொல்லிவிட்டார்கள், என்னை திருடன் என்று சொல்லிவிட்டார்கள். இறந்து போனார். இது வரலாறு. இப்படி கூட்டணி தன்னோடு இருந்தால் நீ நல்லவன், தன்னை விட்டு போனால் நீ கெட்டவன். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலும் கூட்டணிகளை விமர்சித்ததுக்காக கம்யூனிஸ்டுகளுக்கு கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக எதுவும் செய்யாதா சார்? கண்டிப்பாக கிடையாது. அவமானத்தை தான் தேடி தருவார்கள். இவர்களோடு இருந்தால் இவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். எதையுமே இவர்களால் கேட்க முடியவில்லையே. இப்போ விடுதலை சிறுத்தைகள் பட்டியலின மக்களுக்கு உண்டான கோரிக்கைகள், அவர்களுடைய கொள்கைகள் படி இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஒரு விமர்சனத்துக்கு கூட இவர்களால் தட்டி கேட்க முடியவில்லை என்று சொன்னால் தொண்டன் தாங்கிக் கொள்வானா? இவ்வளவு அவமானங்களையும் தாங்கி கொண்டு அந்த கூட்டணி அவமானம் என்று சொல்லுவதை விட அவச்சொற்கள் என்று சொல்லுவது சால சிறந்தது. ஏன் என்று கேட்டால், ஒரு போய் இந்த தயாநிதி மாறன் அங்கே தேர்தல் ஆணையரை நம்ம இதில் செக்ரட்டரியேட்டில் சந்திச்சுட்டு வெளியே வராரு, எங்களை பட்டியலின மக்களை போல் நடத்துகிறார்கள் சொன்னால் அது ஒரு அசிங்கமாக இல்லையா? எங்கே இருக்குது ஜாதி? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை ஜாதி, மதம், இனம் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். அதுவும் நம்முடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இந்த 4.5 வருஷத்தில் நாங்கள் இன்றைக்கி இவங்க சாதனை சொல்கிறாங்க. இந்த 4.5 வருஷம் ஆட்சி நான் நிச்சயமாக சொல்லுவேன், முகஸ்துதிக்காகவோ பொதுச் செயலாளர் புகழ வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, களத்திலே நான் மக்களை சந்திக்கிறவன். நான் ஒரு தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர். நான் செல்லுகிற இடமெல்லாம் என்னிடத்தில் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அப்பொழுதே சொன்னார்கள், நீங்கள் அங்கிருந்து வெளியே வாங்க, உங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படி சொன்னார். இதுபோல் நானும் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். பொதுச் செயலாளருக்கு பல பேர், எல்லோரும் அவரை வற்புறுத்தியதன் விளைவு அவர் மக்கள் விருப்பமே தன்னுடைய விருப்பம், தொண்டன் விருப்பமே தன்னுடைய விருப்பம் என்று கூட்டணி மாற்றி தாங்கள் கெட்டு போகவில்லையே. ஒற்றை எதிர்ப்பு வார்த்தையை சொல்லி தமிழகத்தினுடைய நலத்திட்டங்களையோ தமிழகத்தினுடைய கொள்கைகளையோ எந்த காலத்திலும் திமுக சொல்லி ஓட்டு கேட்காது. ஏதாவது ஒரு சுனாமி மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்க, பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு இப்படி சொல்லி கூட்டணி கட்சிகளை கூட வச்சு ஜெயிச்சாச்சு. இது முடிஞ்சு போச்சு. நான் இப்பொழுது எழுதி தருகிறேன், 2026 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது. இது இவர்களுக்கும் தெரியும், இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு தெரியும். அதனால் தான் மெல்ல மெல்ல நகர்ந்து 29 வரை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதாவினுடைய நிழலை நாடி இருக்கிறார்கள். இது அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா என்றைக்குங்க எங்க சனாதானம் ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு சொல்கிறாங்க. இந்து கடவுள்களை நீங்கள் எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கணும். ஒரு முதலமைச்சர்னு வந்தால் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்த்தது கிடையாது. ஒரு திருமண விழாவில் போய் பேசுகிறீங்க, ஒரு முஸ்லீம் திருமண விழாவில் இந்துக்கள் ஹோமம் வளர்க்குறாங்க, புகை வருது, கன்றாவி, இப்படியெல்லாம் பேசியவர் தான் நம்முடைய. அதெல்லாம் என்னால் இது ஏற்றுக்க முடியல அப்படி இப்படிலாம் சொல்லி, ஏன் அதெல்லாம் எல்லாருக்கும் சமமாக இருக்கிற ஆட்சி. இதை இஸ்லாமியர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த முறை சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் வாங்கும். நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்ச ஒன்று போயிடும்.
அவங்க கள்ள உறவு. நீங்கள் 100 முறை சொன்னீர்கள். ஆனால் யார் அது போன்ற சமிச்சைகளில் ஈடுபடுகிறார் என்பதை திமுக கூட்டணி கட்சிகள் அன்றாடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சார். எங்கள் 2ஆம் மட்ட தலைவர்களோடு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்திலே பல பேர் சொல்கிறார்கள், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, நம்ம பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போவே ரெடி ஆகிட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னமோ டோக்கன் போட்டு அனுப்புகிற மாதிரி லாஸ்ட் டைம் 6 விடுதலை சிறுத்தை, 6 ரைட் கம்யூனிஸ்ட், 6 லெஃப்ட் கம்யூனிஸ்ட், இப்போ சொல்ல சொல்லுங்கள். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு சீட்டு கொடுக்குற நேரம் வந்திருக்கு. இப்போ அதுக்கு வழிவகை செய்தது திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கே உரிய மரியாதை கிடைக்க செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற. நன்றி சார், நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று கருத்துக்களை வழங்கியதுக்கு நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.